ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது உத்தரவில். இந்த சூழல்ல படம் எப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்? வணக்கம். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இன்றைய தினம் தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க தணிக்கை குழுவுக்கு உத்தரவிட்டு தற்போது நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவிட்டிருக்கிறார். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. படத்துக்கு எதிராக புகார் வந்துள்ளதால் பட மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து புகாரை தாக்கல் செய்ய சென்சார் போர்டு நிறுவனத்திற்கு நீதிபதி பி.டி. ஆஷா நேற்று தினம் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகார் உள்ளிட்ட ஆவணங்களை சென்சார் போர்டு தரப்பில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தார். படத்தை ஆய்வு செய்த குழுவில் இடம்பெற்றவர் அளித்த புகார் ஏற்கத்தக்க அல்ல என்றும் அனைத்து வினோதமாக இருப்பதாகவும் படத்துக்கு யுஏ சான்று வழங்க முடிவு செய்த பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்பது ஏன், படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்காது ஏன் என விசாரணையின் போது பல்வேறு கேள்விகளை தணிக்கை குழு தரப்புக்கு நீதிபதி முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த சென்சார் போர்டு தரப்பில் குழுவின் பரிந்துரைகளில் திருப்தி இல்லை என்றால் அவர் ஒரு திரைப்படத்தை மறுபரிசீலனைக்காக ஆய்வு குழுவிற்கு படத்தை அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று அவங்க தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. மேலும் படத்தில் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு படைகளை நிபுணர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் அவங்க தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் சான்றிதழ் வழங்கும் முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்றும் அவங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து சட்ட விதிகளை பின்பற்றியே நடந்துள்ளதாகவும் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு கடந்த ஜனவரி 5ஆம் தேதியே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்றும் இந்த விஷயத்தில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என்று சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்களை வைத்திருந்தார். மறு ஆய்வுக்கு அனுப்பிய முடிவு மத்திய அரசின் முடிவு அல்ல, சென்சார் போர்டு தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளதாகவும் அனைத்தும் சென்சார் சான்றிதழ் வழங்கும் வரை மறு ஆய்வு செய்ய தணிக்கை குழுவுக்கு அதிகாரம் உள்ளதாகவே வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் படத்தில் முதலில் பார்த்த குழுவினர் ஒரு மனதாக சான்று வழங்க முடிவு செய்ததாகவும் படத்தை பார்த்த சென்சார் போர்டு குழு உறுப்பினர் புகார் தெரிவிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. படத்தை பார்த்த உறுப்பினர் பரிந்துரை மட்டுமே வழங்க முடியுமே தவிர புகார் அளிக்க முடியாது என்றும் உறுப்பினர் இப்போது புகார்தாரராகியுள்ளார், என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை என்று அவர்கள் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. சென்சார் போர்டு தனது முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது என்றும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் படத்திற்கு சான்று வழங்க பரிந்துரைத்ததாகவும், அதாவது 5 பேர் கொண்ட குழுவில் 4 பேர் படத்திற்கு சான்று வழங்க உத்தரவு விடுத்ததாகவும் ஒருவருக்கு மட்டுமே புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புகார் அளித்ததே குழுவின் உறுப்பினர்களில் ஒருவர் என்பதுதான். இந்த 5இல் 4 உறுப்பினர்கள் படத்திற்கு சான்று வழங்க பரிந்துரைத்ததாகவும் பெரும்பான்மை முடிவாக இருக்கக்கூடிய போது ஒரு உறுப்பினர் மட்டும் ஆட்சேபம் தெரிவித்திருக்கிறார் என படத்தை மறு ஆய்வுக்கு எப்படி அனுப்ப முடியும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. இவ்வாறாக இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவேற நிலையில் வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பளித்த நீதிபதி பி.டி. ஆஷா ஒரு உறுப்பினரின் புகார் கொண்டு எப்படி மறு ஆய்வுக்கு அனுப்ப முடியும் என்ற ஒரு கேள்வியை தற்போது தீர்ப்பிலும் நீதிபதி கேட்டிருக்கிறார். படத்திற்கு யுஏ சான்று அளித்த பிறகு தலைவருக்கான அதிகாரம் முடிந்துவிட்டதாக நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். எனவே மறு ஆய்வுக்கு அனுப்புவதை ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தனது உத்தரவில் நீதிபதி பி.டி. ஆஷா தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக படத்தை வெளியிட சான்று வழங்க உடனடியாக உத்தரவிட்டிருக்கிறார். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தற்போது தணிக்கை சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு உடனடியாக தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சென்சார் போர்டு உடனடியாக அந்த சான்றிதழை வழங்க வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. மறு ஆய்வு குழுவுக்கு படத்தை அனுப்பும் முடிவு ஏற்கத்தக்கது என கூறி மறு ஆய்வுக்கு அனுப்பிய இந்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி பி.டி. ஆஷா தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? படம் எப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்? பொங்கலை ஒட்டி படம் வெளியாக கூடுமா? ஏற்கக்கூடிய படம் தயாரிப்பு பொறுத்தவரை இந்த தீர்ப்பானது இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தால் ஏற்கனவே அறிவித்தபடி படம் இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் தீர்ப்பு தள்ளி வைக்க தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்த காரணத்தினால் படம் என்று தீர்ப்பு எப்போது வரும் என்று பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு கேள்வி எழுப்பப்பட்ட காரணத்தினால் தான் படத்தின் வெளியீடானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் தீர்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் மேலும் குறிப்பாக தீர்ப்பு எப்படி வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் படத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அவர்கள் மேல்முறை செய்வதற்காகத்தான் படத்தின் தேதியை குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார்கள். இந்நிலையில் தற்போது படத்தை வெளியிட சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தணிக்கை குழுவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து